அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னர் இலங்கையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் வாழ்கின்ற பிரதேசங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அண்மைய காலங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மக்களுக்காக அந்த மாற்றங்களை தருவதாக கூறுகின்ற பலரால் கட்சிகளாலேயோ அல்லது சுயேட்சை குழுக்களாலேயோ அண்மை காலங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையிலே மிக நீண்ட காலமாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் சோதனை சாவடிகள், இராணுவ முகாம்கள், தடைகள் என பல்வேறு நெருக்கடிகள் தமிழ் மக்கள் அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். அந்த நெருக்கடிகளை உண்மையிலே அதற்கிருந்து வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும். யுத்த காலத்தில் மிக மோசமாக அந்த சோதனை சாவடிகளில் தமிழ் மக்கள் துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். நிறைய தமிழ் மக்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள். நிறைய இது சம்பந்தமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இவ்வாறு வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தமிழர்களுக்கு சித்திரவதை செய்கின்ற ஒரு மையங்களாக, தமிழர்களுக்கு துன்பம் தருகின்ற ஒரு இடங்களாக, தமிழர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கின்ற ஒரு இடங்களாகத்தான் இந்த சோதனை சாவடிகள் காணப்பட்டன. இன்று இந்த சோதனை சாவடிகளுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்பட்டது என்று சொல்லலாம். அதாவது வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு இனிய செய்தி. அதாவது இராணுவத்தினர் வீதிகளிலேயோ அல்லது சோதனை சாவடிகளிலேயோ அல்லது தடுப்புகளிலேயோ அல்லது வீதிகளில் எங்கும் இராணுவத்தினர் நிற்காத ஒரு நிலையை இன்று காணக்கூடியதாக இருக்குது. திடீரென்று வீதிகளில் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் உள்ள வீதி சோதனை சாவடிகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த அங்கே இருக்கின்ற முகாம்கள் பின்தகர்த்தப்பட்டிருக்கின்றன. இராணுவ பிரசன்ன மற்ற ஒரு தமிழ் மக்களின் பிரதேசத்தை இன்றைய நாளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இனி வருகின்ற நாட்களில், அதாவது இந்த தேர்தல் முடிந்ததன் பின்னர் என்ன நடக்கப் போகிறதுன்றது தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஆனால் தற்சமயம் இன்று சற்று முன்னர் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் அனைத்திலும் இருந்தும் வீதிகளில் நிற்கின்ற இராணுவத்தினரோ அல்லது இராணுவத்தினரோடு சம்பந்தப்பட்ட ஆட்களின் முகாம்கள், சோதனை சாவடிகள், அந்த தடுப்புகள், அரண்கள், காவல் அரண்கள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றன. அது நீக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களில் இருந்த இடம் தெரியாத மாதிரி காணப்படுகின்றன. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் என்னென்னு சொன்னால் ஆனையரவு. இப்போ ஆனையரவில் உள்ள வீதித்தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் அதாவது தேவையான இடங்களில் இலங்கை போலீஸார் தான் அதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் அந்த சோதனை சாவடிகள் என்று இல்லாமல் வீதிகளில் நிற்கின்றார்கள். இது உண்மையில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இந்த செய்தி சற்று முன்னர் தான் கிடைத்தது. ஆகவே நாங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு தருகின்றோம். இது சம்பந்தமான இது போன்ற செய்திகளை நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கோ அல்லது எமது சேனலுக்கு முதல் தடவையாக நீங்கள் வந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்கள் எழுதுங்கள். தொடர்ந்து நாங்கள் செய்திக்கு போவோம். ஆனையரவு வீதித்தடை என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. அந்த ஆனையரவு வீதித்தடைகளால் தமிழ் மக்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தார்கள். மிக நீண்ட காலமாக அந்த இராணுவம் அதில் இருக்கிறபடியால், அதாவது யாழ்ப்பாணத்துக்கும் ஏனி இடங்களுக்குமான தொடர்புகள் அதாவது 90களின் காலப்பகுதியில் காணப்பட்டது. அந்த 90களின் காலப்பகுதியில், அதாவது யாழ்ப்பாணத்தையும் இலங்கையும் இணைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேந்திர நிலையமாக இந்த ஆனையரவு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர் உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு இராணுவ ஆய்வாளர் கூறிய கருத்து, ஆனையரவு யாருடைய கையில் இருக்கிறதோ அவரே இலங்கையை ஆழ்வார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஆனையரவுக்காக பல இரத்தங்கள் அங்கே சிந்தப்பட்டிருந்தன, பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தன. தமிழர்களோ சிங்களவர்களோ 2 பகுதியினராலும் நிறைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, நிறைய உயிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் உண்மையில் இன்று எதுவுமே இல்லாமல், இரத்தம் சிந்தாமல், உயிர்கள் பலியிடாமல் திடீரென அந்த வீதி சோதனை சாவடிகள் அனைத்தும் உத்தரவுக்கு அமைய நீக்கப்பட்டிருக்கின்றன. இது உண்மையில் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி. இரண்டு சொன்னால் அந்த இராணுவ பிரசன்னம் என்பது இவருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சம்பவம். மறைப்பார்களோ விடுவார்களோ என்ன செய்வார்களோ என்று சொல்லி எல்லா மக்களும் அச்ச நிலையெல்லாம் அந்த வீதியில் போவார்கள்.
தற்போது நன்மைகள் இருந்த போதும் இப்போ மக்கள்கிட்ட போக்குவரத்து நெருக்கடிகளில் இருந்து இது ஓரளவு அவர்களுடைய பிரச்சனையை நீக்கும் என்பதில் இந்த வித ஐயமில்லை. வடக்கு கிழக்கில் சகல இடங்களிலும் இராணுவ மையங்கள் நீக்கப்பட்டிருப்பதாகத்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. எங்களுடைய சனலுக்கு கிடைத்த செய்திகளின்படி இதுவரை அவ்வாறு தான் காணப்படுகின்றது. 1952ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் தான் இந்த இராணுவ சோதனை சாவடிகள் ஆனரவில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு கடத்தப்படுகின்ற தீராந்திகள், பாலைமரங்கள், அப்படி அந்த கடத்தல்காரரை பிடிப்பதற்குத்தான் ஆரம்ப காலத்தில் அந்த ஆனரவு பரியல் என்று சொல்வார்கள். ஆனரவு பரியல் என்று தான் முன்னைய காலங்களில் கூறுவார்கள். அங்கு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். பின்னர் யுத்தங்கள் ஆரம்பித்த காலப்பகுதியில் தமிழர்கள் சிங்களவர்கள் இன யுத்தம், அதாவது விடுதலை போராட்டங்கள் ஆரம்பித்த காலப்பகுதியில் அங்கே இராணுவங்கள் குவிக்கப்பட்டு இராணுவத்தினர் சோதனை சாவடிகளாக காணப்பட்டன. இதன் பின்னர் இந்த 2000ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இந்த ஓயாத அலைகளால் அது மீட்கப்பட்டது. பின்னர் இறுதி யுத்தம் முடிந்த பின்னர் 2008ஆம் ஆண்டு மீண்டும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் அந்த பகுதி கைப்பற்றப்பட்டு அவர்கள் அந்த சோதனை சாவடியில் இன்று வரை அவர்களுடைய பிரசன்னங்கள் தான் காணப்பட்டன. இன்றைய நாளில் இந்த பிரசன்னம் இன்றைய நாளில் இருந்தோ அல்லது இன்றைய நாளோ அல்ல இனிவரும் சில நாட்களிலோ அல்லது முற்றுமுழுதாகவோ என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது போக போகத்தான் தெரியும். சோதனை சாவடி நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகின்றது. போலீஸார் தான் காணப்படுகின்றனர். போலீஸார் வருகின்ற அந்த மண்ணேற்றுகின்ற வாகனங்களைத்தான் மறைத்து அது சம்பந்தமான பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையில் நல்ல ஒரு சம்பவமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் காணப்படுகின்றது.